வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ, ஒரு இன்வெர்ட்டர் அப்படின்னா டிசி டு ஏசி. பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, லைட் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா? இது எப்படி எரியுது? 3 வோல்ட் பேட்டரி, 2 செல்லு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிம்பிள் சர்க்யூட் இருக்குது இல்லையா? தென் அதுக்கப்புறம் ஒரு லோடு கொடுத்துருக்கேன். பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இதை நீங்களும் செய்யலாம், நீங்களும் மெக்கானிக் ஆகலாம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் கன்ஃபார்மாக இந்த சர்க்யூட்லாம் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், 3 வோல்ட்லேருந்து 3 வோல்ட்டு சப்ளை, 3 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 230 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு ஒன்றும் கிரிட்டிக்கலான காம்பனன்ட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு டிரான்சிஸ்டர், ஒரே ஒரு ரெசிஸ்டர், ஒரே ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், அவ்வளோதான். 3 காம்பனன்ட்ஸு 230 வோல்ட் அவுட்புட் வெளியே வந்துடும். 3 வோல்ட் டிசியை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு டைமாக கொடுக்குறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இன்வெர்ட்டரை பற்றி நிறைய வீடியோலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், நான் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன், பேட்டரி கொடுக்குறேன், பேட்டரி எடுத்துகிறேன், பேட்டரி கொடுத்துட்றேன். ஒர்க் பண்ணுது. இப்போது இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்க பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதன் மூலிமா நிறைய ட்ரைனிங்லாம் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி இருக்குது, மொபைல் ட்ரைனிங் இருக்குது, ப்ராஜெக்ட் டிசைனிங் இருக்குது. எந்த கோர்ஸ் படித்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அடுத்த கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அட்டன் பண்ணலாம். எந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணலாம், அதுதான் உண்மை. எல்லா எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் மேலுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியானது தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் பொறுத்தாக இருக்குது. அந்த புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் கூடவே எங்களுடைய சேனல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், இந்த சேனல். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதன் மூலிமா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக அமையும். ஸோ வரக்கூடிய சம்மர் சீசனில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாமா? பாருங்கள், இதான் சொல்லியிருக்கேன். இதில் சிம்பிள் என்ன ஒர்க் பண்ணுறதை பற்றி நான் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் சர்க்யூட். சிம்பிளாக என்ன கொடுத்துருக்கேன் சர்க்யூட்டில் பாருங்கள். இதில் ஒரு டிரான்சிஸ்டர் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தினது தான். இதில் ஒரு BC547, இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு எலக்ட்ரானிக்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸோட பேர் தெரியணும், அது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். உண்மையாலுமே ஒர்க் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சிம்பிளாக இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, காமிச்சிருக்கேன் இல்லையா? இந்த காம்பனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் நாம் எடுத்துக்கிட்டோம். டிரான்சிஸ்டர் பற்றி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஒருவேளை நியூ கமராக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இதில் நேற்றுக்கு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தார், ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு இன்வெர்ட்டர். அது மட்டும் இல்லை, ஒரு கண்டிஷன், ஒரு 1.5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டார். 1.5 வோல்ட்லேயே ஒர்க் பண்ணோம், 3 வோல்ட்லேயும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்டரில் ஒரு செல் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு 2 செல்லை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 3 வோல்ட்டாக கொடுத்துருக்கேன். நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வரும்போது பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் பற்றி. ஓகேவா? இன்வெர்ட்டர், யூபிஎஸ் இதெல்லாம் நம்மளோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட், மறந்துடாதீங்க. வருங்காலத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி வருகும், எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எலக்ட்ரிக்கல் தான் இருக்குது. அதுக்காக முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர், இந்த இடத்துல ஒரு லோடு கொடுத்துருக்கேன், இது ஒரு பல்ப் கொடுத்துருக்கேன். இந்த பல்ப் எரியணுன்னு அந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த பல்ப் எரியணுன்னு என்ன பண்ணணும், பல்போட ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் கிடைக்கணும், ஒரு பாயிண்ட்டுக்கு மைனஸ் கிடச்சா அந்த பல்பு எரியும். ப்ளஸ் டைரெக்டாக கிடச்சிருச்சு.
மைனஸ் கிடைக்கலன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனால் தான் என்ன பண்ணும், இந்த எமிட்டர்லேருந்து இப்படி இந்த இடத்துல போகும். அப்போ தான் இந்த பல்ப் லோடு வந்து ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் பொதுவாக கலெக்டிவ் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும் அப்படின்னா பேஸுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். நெக்லிஜிபிள் வோல்டேஜ் ஒரு 0.5ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வோல்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் என்னாகும் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து என்னாகும், லோ ரெசிஸ்டன்ஸுக்கு மாறும். அப்போ தான் இந்த பல்ப் வந்து எரியும். இது நமக்கு தெரிஞ்சது. இது சம்மந்தமானதான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 2 சேனல், சிங்கிள் சேனல், 3 சேனல், அஸ்டேபிள், மல்டி வைப்ரேட்டர், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரியில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா 12 டர்ன்ஸ் இருக்குது. இதுக்கு சப்ளை 12 வோல்ட் கொடுக்குறோம். 12 வோல்ட் 5 ஆம்பியர் ஃப்ரம் பேட்டரி டிசி. செகண்டரி 230 டர்ன்ஸ் இருக்குது. இது ப்ரைமரி, செகண்டரி. ஓகேங்களா? அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரியில் ஒரு துடிப்பு ஏற்பட்டால், ஒரு மின் தூண்டல் ஏற்பட்டால் அது செகண்டரிக்கு ஜம்ப் ஆகும். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இருந்தாலும் சொல்லிடலாம். இது ப்ரைமரி, செகண்டரி. பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஏசி சம்மந்தப்பட்டது. ஏசி வோல்ட்டு மட்டும்தான் கப்புள் ஆகும், ஜம்ப் ஆகும். இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி ப்ரைமரிக்கு வந்தால் செகண்டரிக்கு 230 வோல்ட் அல்லது 50 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி வரும். அது டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் செகண்டரியை பொறுத்தது. ஓகேவா? இது இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர். ப்ரைமரி இருக்குல்லையா, ப்ரைமரியில் ஒரு கண்டக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப் ஆச்சுன்னா செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், உங்களுக்கு ஏசி வோல்ட்டு க்ரியேட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோ வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல யூஸ் பண்ண டிரான்சிஸ்டர் வந்து BD136 யூஸ் பண்ணலாம், இல்லையா D882 இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல லோடு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் பல்ப் எரியுது இல்லையா, கான்ஸ்டன்ட் எரியுது இல்லையா. பல்ப் அமிஞ்சு எரியணுன்னா என்ன பண்ணணும், இந்த சுவிட்சை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கெப்பாசிட்டர் வழியாக இதுக்கு ஒரு ஏசி சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்னலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டும் என்ன செய்யும், மாறி மாறி வந்துட்டுருக்கும், சைன் வேவ். அதனால் பேஸ் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஒன்று 1 வோல்ட் அல்லது 0 வோல்ட் ஆகும். 1 வோல்ட்டாக வரும்பொழுது இந்த பல்ப் லோடு எரியும், இந்த லோடு எரியும். 0 வோல்ட் வரும்போது இந்த பல்ப் எரியாது. அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் வருதோ அத்தனை தடவை என்னாகும், இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறனால இந்த பல்பும் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இது பேசிக் ஃபண்டமெண்டல். இதுக்கு தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள் மல்டிமீட்டரில் வோல்ட் அளந்து பார்த்தா கூட இந்த பேஸ் வோல்ட்டு, கலெக்டர் வோல்ட்டு விட்டு விட்டு வரும், துடிச்சிக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம் ஒர்க் பண்ணும்பொழுது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு டிரான்சிஸ்டர். இதை வந்து கண்டக்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்துடும். பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பல்ப் ஆன் அண்ட் ஆஃப் ஆகணுன்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகணும், உங்களுக்கு இது கலெக்டர், எமிட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் மாறியாமல் அமையணும். ஆன் அண்ட் ஆஃப் ஆகணும். ஆன் அண்ட் ஆஃப் ஆகணுன்னா பேஸுக்கு ஒரு வோல்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆச்சுன்னா விட்டு விட்டு வந்தால் போதும், இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஏசி சிக்னல் ஒரு கெப்பாசிட்டர் வழியாக கொடுக்குறோம். ஏற்கனவே தெரியும் கெப்பாசிட்டரோட ஒர்க் என்னென்னா ஏசி சிக்னல் அலோவ் பண்ணும், டிசியை பிளாக் பண்ணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த சிக்னலை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலான்னா, இந்த சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேர்னா ஆசிலேட்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசிலேட்டர் மூலிமா நீ எந்த ஃப்ரீக்வன்சியிலும் உற்பத்தி பண்ணலாம். காதில் கேட்குற ஃப்ரீக்வன்சி, காதில் கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணலாம். காதில் கேட்குற ஃப்ரீக்வன்சிக்கு ஆடியோ ஃப்ரீக்வன்சின்னு பேர், காதில் கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சிக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு பேர். ஓகேவா? ஏனையோ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் அல்லது 50 ஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிரான்சிஸ்டர் கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஒரு செகண்டுக்கு 50 தடவை ஆன் ஆஃப் ஆகும்போது ப்ரைமரியில் 50 தடவை இந்த டிசி வோல்ட்டு விட்டு விட்டு போயிட்டு வரும். கண்டக்ட் ஆகும், ஆஃப் ஆகும், இந்த மாதிரி வரும். அதனால் மின்தூண்டல் ஏற்பட்டு அதனால் என்ன ஆயிரும், உங்களுக்கு செகண்டரிக்கு 230 வோல்ட் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இதை ஒரு இன்கேசன்ட் பல்ப் எதனா கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். சரி, அப்போ என்ன தேவை நமக்கு, கண்டிப்பாக ஒரு டிரான்சிஸ்டர் தேவை, ஒரு இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, இதை ஆன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரெசன்ஸ் தேவை. போதுங்களா? ஆனால் ஆசிலேட்டர் கண்டிப்பாக வேணும். ஆசிலேட்டர் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? என்ன வழி, இப்போது இன்னொரு சர்க்யூட்டில் பார்க்கலாம். இதோ ஒரு சர்க்யூட் பாருங்களேன். இதில் சர்க்யூட்டில்
என்ன கொடுத்துருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கேன். இந்த இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கிடைக்குமா, கடையில் கிடைக்குமா அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெயிலியரான ஒர்க் பண்ணாத ஒரு மொபைல் சார்ஜர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இந்த எஸ்எம்பிஎஸ் சம்மந்தப்பட்ட போர்டில் எந்த போர்ட்லையுமே எல்லா சார்ஜர்லேயுமே கம்பல்சரி ஒரு இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக லிட்டிலாக இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? அது வச்சு தான் உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட டோட்டல் சர்க்யூட்டே இவ்வளோ தான். ஓகேங்களா? கீழே வச்சிடலாமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்? நான் வேணால் கொஞ்சம் எல்லாச்சு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதான் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல இருக்குது. இதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப சின்னதாக டைனியாக இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், மொபைல் சார்ஜரில் இருக்குது, எல்லா சார்ஜரும் இருக்குது. உங்களுக்கு புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபெயிலியரான சார்ஜர்லேருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முக்கியமாக 6 பின் இருக்கும், 6 பாயிண்ட் இருக்கும். 6 பாயிண்ட் எப்படி வேணால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, எப்படி பண்ணினாலும் உங்களுக்கு மல்டிமீட்டர் மூலிமா கண்டினியூட்டி செக் பண்ண முடியும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காமிச்சிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நான் ப்ரைமரின்னு போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்டு ப்ரைமரி, இந்த பாயிண்ட்டும் செகண்டரி. அதாவது ஓகே, பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த பாயிண்ட்டு ப்ரைமரி, இந்த பாயிண்ட் ஒரு செகண்டரி, இந்த ஒரு செகண்டரி. இதில் ஃப்ளைபேக் அப்படிங்கிறத எஃப்பின்னு போட்டிருக்கேன். ஃப்ளைபேக் அல்லது ஃபீட்பேக்னு பேர் ஒரு வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது, ப்ரைமரி வைண்டிங்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரைமரியில் ஆன் அண்ட் ஆஃப் கட்டாய் வந்துச்சு அப்படின்னா செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிரும். வைண்டிங்கை பொறுத்து வோல்ட் எடுத்துக்கலாம். 230 வோல்ட் மட்டும் இல்லை, சர்க்யூட்டை டிஃப்ரென்ஸாக மாற்றி 22,000 வோல்ட் வரைக்கும் கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சிஆர்டி டிவியில் எல்ஓடியில் யூஸ் பண்ணுறோம். அந்த சப்ஜெக்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் தான் உங்களை வலிமையான ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருவாக்கும். அதை மறந்துட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எது ப்ரைமரி எது செகண்டரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை மல்டிமீட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் எத்தனை ஓம்ஸ் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். உதாரணமாக பாருங்கள், நான் எடுத்திருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்டரி மீன்ஸ் அவுட்புட். இதுக்கு 10 ஓம்ஸ் இருக்குது. ப்ரைமரிக்கு 2 ஓம்ஸ் இருக்குது, ரொம்ப லோ ஓம்ஸ். பாருங்கள், ஃபீட்பேக் வைண்டிங், இது ஃபீட்பேக் அல்லது ஃப்ளைபேக் வைண்டிங். இதுக்கு வந்து 3 ஓம்ஸ், ரொம்ப முக்கியம். ஸோ டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எடுத்து பார்க்குறப்பையும் தெளிவாக அளந்துக்க முடியும். உங்கள் மீட்டர் எரர் இல்லாமல் இருந்தால். அனலாக் மீட்டர் இருந்தாலும் அதில் இன்ட்டு 1 ஓம்ஸ் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இந்த ஓம்ஸ் எல்லாம் அளந்துக்கலாம். சொல்லி மறுபடியும் இது நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். இன்வெர்ட்டர் பேஸ் பண்ணி வராத இடமே எதுவும் கிடையாது. அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். இது ப்ரைமரி சொல்லியிருக்கேன். ப்ரைமரி எவ்வளோ ஓம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 2 ஓம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செகண்டரி 10 ஓம்ஸ் இருக்கும். ப்ளைபேக் வைண்டிங் 3 ஓம்ஸ் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் 1 ஓம்ஸ் 2 ஓம்ஸ் முன்ன பின்ன இருக்கும். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, அதிகமான ஓம்ஸ் இருக்கிறது செகண்டரி, ரொம்ப குறைவான ஓம்ஸ் இருக்குது ப்ரைமரி அப்படின்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ரிமைனிங் வந்து ஃபீட்பேக் வைண்டிங், அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் மறுபடியும் 1 செகண்ட். இந்த ரெட் பல்ப் எரியுதா? ஒரு செல்லு வேணும். ஓகே, லைட் எரியுது இல்லையா? நான் வேணுன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு, ஒயிட் கலர் இருக்கா? ஓகே, யூஸ் திஸ், நல்லாயிருக்கு. ஓகேவா? நீங்கள் எந்த கலர் பல்ப் வேணால் யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணும். நாட் ஓன்லி ரோஸ் ஆர் ரெட்டு. ஓகேவா? நல்லா இருக்கு இல்லையா? இதுதான் ப்ராஜெக்ட். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுதான் சர்க்யூட்டு. இப்போ சர்க்யூட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் சர்க்யூட். ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணி இதில் D882 இந்த டிரான்ஸ்னுடைய பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். இந்த டிரான்ஸ்னுடைய லெட்டர்ஸ் வந்து உங்கள் ஃபேஸ் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து பேஸ், இது கலெக்டர், எமிட்டர், இது ஒரு NPN டிரான்சிஸ்டர், செமி பவர் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஏற்கனவே டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கேன், லோ பவர், செமி பவர், பவர் டிரான்சிஸ்டர், தென் FET,
தென் IGBT. ஓகே பாருங்கள், இதுதான் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் ஆசிலேட்டர் கிடையாது. அப்படின்னா எப்படி இந்த இடத்துல ஒர்க் பண்ணுதுன்னா செல்ஃப் எக்ஸைட்லி ஆசிலேட்டர் இந்த சர்க்யூட். பாருங்கள், இது பிரைமரி, இது செகண்டரி. பிரைமரியில் 230 டர்ன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் 230 AC வரும். இது ஒரு டிரான்சிஸ்டர், சுவிட்சிங் டிரான்சிஸ்டர், என்பின் டிரான்சிஸ்டர், ஏற்கனவே சொன்னது தான். இதனுடைய பேஸுக்கு வோல்ட் வரணும் இல்லையா, ட்ரிகர். அது வந்து 560 ohms வழியாக உள்ளே வருது. வர்ற வழியில் என்ன பண்ணுது, ஒரு ஃப்ளைபேக் வைண்டிங் மூலிமா பேஸை கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியை அட்டாச் பண்ணோன்னே இந்த டிரான்சிஸ்டர் ஒரு முறை சுவிட்சிங் ஆகும். தட்ஸ் ஆல். ஒரு செகண்ட் சுவிட்சிங் ஆனால் போதும். என்ன ஆகும் அப்படின்னா, உடனே இதில் உருவாகக்கூடிய ஃப்ளைபேக் இருக்கு இல்லையா, பல்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த ஃபீட்பேக் வைண்டிங் வாங்கி பேஸை கொடுக்கும். ஓகேவா? அப்போ அது ஒரு AC பல்ஸாக க்ரியேட் ஆகி இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வோல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வைண்டிங் இருக்கு இல்லையா, இது கிளாக் வைஸில் வைண்ட் பண்ணியிருந்தா இது ஆன்டி கிளாக் வைஸில் வைண்ட் பண்ணியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. அது வைண்டிங்குள்ளேலாம் நம்ம போக வேண்டாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக அந்த சர்க்யூட்டை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டருக்கு பேரலெல்லாம் ஒரு கெப்பாசிட்டர் போட்டால் போதும். இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் இந்த சர்க்யூட். நல்ல அவுட்புட் நல்லா வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளான ஒரு சர்க்யூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், நம்ம எந்த ஒரு இது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? பேட்டரியில் 3 வோல்ட் சப்ளை தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், தென் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கலெக்ட் ஃப்ரம் ஃபெயிலியர் மொபைல் சார்ஜர்லேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக இந்த அவுட்புட் எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கங்க. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இது எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு சர்க்யூட்டுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.